ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், காலபுருஷ தத்துவத்தின்படி 2-7 அதிபதி. ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்பம் அதிகம். அதனால தான் இந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு நழுவிட ஒரு சிரிப்பாக இருக்கிறது இந்த சுக்கிர பகவானோட அருளால் தான். இந்த சுக்கிர பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், மீன ராசிக்கு வரப்போகிறார். எப்போ 2-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் மீன ராசியில உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். சரி, அந்த இடத்த ஏன் உச்சம்னு அங்க வச்சது அப்படின்னு பார்த்தா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடத்துல அவருக்கு நீச்சம். அதே சமயம் 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயம். விரயம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு நிறைய விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் தான். கரெக்டா? வயசானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு. மற்றபடி மருத்துவ செலவுகள் வர்றது வேற. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சுகம், வண்டி வாகனம், நகைகள், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிறதுக்கு நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம். அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஏன்னா நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவர் வராங்க, உச்சமடைகிறார். அற்புதமான ஒரு பெயர்ச்சி. 4-3-2026 முதல் 14-3-2026 வரைக்கும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். இந்த வகையில் உச்சமடைந்து சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்கும் என்னென்ன ஒரு நன்மைகளை செய்ய போறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். ரொம்ப பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய லைக்கிங் வரணும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. உங்களுக்கு சுக்கிர பகவான் பகைருண ரோகாதிபதி, லாபாதிபதி, 6-11 அதிபதி. இதுவரைக்கும் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணார். உங்களோட முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் 9ஆம் இடத்துல இருந்த இந்த பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருந்தார். யார்? இது சூரிய பகவானோட இடத்துல. அப்ப தந்தையாருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. சில பேருக்கு பித்ருக்காரியம் பண்ற ஒரு இது கிடைச்சது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சில நன்மைகளும் கிடைச்சது, சில கஷ்டங்களும் அனுபவிச்சிட்டிங்க. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த வகையில் 3ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு வர்றார். கேந்திரஸ்தானத்தில் உச்சமடைகிறார். மாலவிய யோகம், அற்புதமான ஒரு யோகம், சூப்பர். ஏன்னா உச்சமடைந்து ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல ஒன்று ஆட்சி அமைக்கணும், இல்லைன்னா உச்சமடையணும். அந்த கேந்திரஸ்தானம் பலம் அடைகிறது, மாலவிய யோகம் உண்டாகிறது. ஆனால் அர்த்தாசிரம சனியோடு சேர்றார். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், இந்த அர்த்தாசிரம சனியோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். என்ன தாக்கம்? உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சில பேருக்கு சொத்து சுகம் உண்டாகும். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்தது, வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, வாங்கிடுவீங்க.
அதே உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த அண்ணன் தம்பி ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க அப்படிங்க, சகோதர ஒற்றுமை பலப்படும். உங்களோட முயற்சிகளில் இருந்து வந்த அந்த தடை தாமதங்கள் விலகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தனவரவு ஒன்று சூப்பராக கிடைக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு உண்டான ஒரு அவார்டு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியா உங்களோட வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் 7ஆம் இடத்துல அற்புதமாக உட்கார்ந்துட்டு உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். ஸோ குரு பலமாக இருக்கார், சுக்கிரன் பலமாக இருக்கார், 2 சுப கிரகங்களும் பலமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பேச்சு அற்புதமான ஒரு பேச்சு. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஆரம்பத்திலே இந்த 3ஆம் தேதி மாறுறாரு பார்த்தீங்களா, அப்போலேருந்து நீங்கள் உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 25ஆம் தேதி மாறுறாருன்னா 23 வரைக்கும் கம்முன்னு வந்துட்டு 24ஆம் தேதி பண்ணிவிட்டு ஒன்றுமே ஆகலையே சுவாமின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லியாச்சு. அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் எடுத்து வெற்றியாக எடுத்து போகணும். ஆனால் கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கிறதுனால ஜாலி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கும். அடுத்தபடியாக ஜீவன விஷயமா சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. எப்படின்னா, ஒரு வேலையில் இருக்கீங்க, ஓரளவுக்கு எல்லாம் சக்சீடாக முடிஞ்சு போச்சு, சரி போகிறோம் விஆர்எஸ் வாங்கிட்டு நின்றுடலான்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பர். அதான் எல்லா கமிட்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கணும், கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடாது. ஆனால் சில பேருக்கு கமிட்மெண்ட் இருக்கும், பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு பேர். ஆனால் இந்த விஆர்எஸ் வாங்கினா அதுக்கு வர ஒரு பணத்தை வச்சு நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம் பொண்ணுக்கு அப்படின்னா தாராளமாக. அந்த மாதிரி சில நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி அற்புதமாக நடக்கும். திருமணமாகாத ஒரு குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். வயதானவர்கள் சஷ்டப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் இந்த மாதிரி வரும். ஜாலியாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஜாலியாக ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், ட்ராமாவுக்கு போயிட்டு வரலாம், ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பேன். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா குருவும் ஃபேவரபுளாக இருக்கார், சுக்கிரனும் ஃபேவரபுளாக இருக்கார். அதுக்காக தான் சொல்கிறேன். புதுசாக வேலை செய்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சம்பள உயர்வு, அந்த ஏதான இது அது என்ன சொல்லுவா இன்சென்டிவ், அது இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை குரு மகான்களை தரிசனம் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கைக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க, மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. இப்போ பெருமாள் கோயிலே விஷ்ணு துர்க்கை இருப்பா, தாராளமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே தனுசு ராசி நேயர்களுக்கு பகைரோன ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உச்சமடைந்து சனீஸ்வர பகவானுடன் இணைந்தாலும் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.